நான் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு பதிவு போட்டுட்ருக்கேன்னா, ஒரு சுயநலமும் வச்சுக்கங்களேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் நடக்குமோ, அந்த சேலுங்கிறது அந்த லாக்டவுன் டைமில் ஒயின் ஷாப்பையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணாங்கள்ல, அந்த டைமில் எனக்கு வெறும் 4 மணி நேரத்தில் அந்த வியாபாரம் நடந்துச்சு. காரணம் என்னென்னா, எல்லோரும் அவங்கள்ட்ட பணம் இருந்ததை எப்படி கரெக்டாக குடும்பத்துக்காக செலவு பண்ணணும்னு யோசித்து செலவு பண்ணாங்க. அதனால் எனக்கும் அது சாதகமாக இருந்துச்சு, அவங்க குடும்பத்துக்கும் சாதகமாக இருந்துச்சு. நிறைய தொழிலோட பண ரொட்டேஷனுங்கிறது ஈக்குவலாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே பயனடைஞ்சாங்க. பட் ஆனால் இப்போ உள்ள சூழலில் எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு மட்டும் செலவு பண்ணுறதுனால அந்த ரொட்டேஷன் லாக் ஆகுது. இன்னொன்று, எனக்கு அண்ணன் போல் ஒருத்தர் இருந்தார். 45 வயசு தான் ஆகுது. அவர் குடியை நிப்பாட்டி 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் சிகரெட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். எனக்கு என்னென்னா, அதோட பாதிப்புனால கூட இருக்கலாம். அதனால் சொல்கிறேன், மதுங்கிறது எந்த வழியிலையும் நமக்கு கேடு தான். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படல, உங்கள் குடும்பமே பாதிக்கப்படுது. சிந்தித்து அதை நிப்பாட்ட வழி பாருங்கள்.